ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். மார்னிங்கே வந்து பூஜை பண்ணிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்டு வந்து அவங்க மரத்திலேயே பழுத்த மாம்பழம் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம வீட்லயும் மாம்பழம் நிறைய வாங்கி வச்சிருந்தேன்னா சரி, அதனால மில்க் ஷேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேங்கோ மில்க் ஷேக் பண்ணியிருந்தேன். இந்த மில்க் ஷேக்ல வந்து மாம்பழம், பால், அதுக்கப்புறமா நட்ஸ் போட்டிருந்தேன். இந்த பழம் நல்லா இனிப்பா இருந்ததுனால சுகர் எதுவுமே சேர்க்கல. வாங்க பப்புமா என்ன பண்றான்னு பார்க்கலாம். பப்பு செல்லம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேஹா நவீனாவும் வீட்டில் இல்லையா? என்னோட டைம் பாஸ் வந்து பப்புமா தான். நம்ம என்ன பேசினாலும் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பான். இது வந்து நம்ம வீட்டு மரத்துல வந்து முருங்கைக்கீரை இப்பதான் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த முருங்கைக்கீரையோட பெனிஃபிட் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நாட்டுல எல்லாம் வந்து முருங்கைக்கீரை, கருவேப்பிலை எல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்குதா, அதனால நமக்கு அதனோட அருமை தெரிய மாட்டேங்குது. ஃபாரின்லாம் என்னோட ஃப்ரெண்டு என்ன பண்றானா, இங்க இருந்து முருங்கைக்கீரை, கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து பவுடர் பண்ணி கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி எனக்கே வந்து அதிகமா கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எங்க அத்தை ஊர்ல இருந்து முருங்கைக்கீரை பொடிலாம் பண்ணி கொடுத்து அனுப்புனாங்க. நமக்கு இருக்கிற கீரை எல்லாத்துலயுமே ரொம்ப ஹெல்த்தியானது வந்து இந்த முருங்கைக்கீரை தான். போன் ஸ்ட்ரென்தனிங், டைஜஷன், அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்சி தான். பிளட்ல ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரையை ரெகுலரா சாப்பிட்டா இம்ப்ரூவ் ஆகும். எனக்கு வந்து முருங்கைக்கீரை பொரியல் ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் சும்மாவே சாப்பிடுவேன். உங்க யாருக்கெல்லாம் வந்து இந்த பொரியல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. லஞ்ச் வந்து ஹஸ்பண்ட் கொண்டு போயிருந்தாங்கன்னா நான் மார்னிங்கே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன்னாங்களா, சரி ஓகே சூடா இருக்கட்டும்னு சொல்லிட்டு செஞ்சேன். அதனால எப்படினாலும் வந்து எனக்கு இந்த டைம் வந்துடும். 1:30 ஆயிடுச்சு பாருங்களேன். கரெக்டா லஞ்ச் முடிக்கவும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் வந்து வந்துட்டாங்க. இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால நல்லா சுட சுட சாம்பார் வச்சுட்டு சவ் பொரியல் பண்ணிட்டு நல்லா முருங்கைக்கீரை பொரியலும் பண்ணி சூப்பரா அன்னைக்கு லஞ்சை ஃபினிஷ் பண்ணியாச்சு.